மூத்த மகனுக்கு தேவனை குறித்த அக்கறையே இல்லை. அந்த மூத்த பையனுக்கு தேவனுடைய சன்னதி என்றால் எந்தவித அக்கறையும் இல்லை. எனவே தேவனிடத்திலிருந்து போய்விடுகிறான். எதற்காக? அன்று காயனுக்கு தேவனிடத்திலே அக்கறை இல்லை. பாவம். அதே பாவம் இன்று மனிதனுக்கு வாழ்க்கையிலே விலையேறப் பெற்றவைகளின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் செய்துவிடுகிறது. இன்று தாய்க்கு பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. தந்தைக்கு பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. மனைவி மீது கணவனுக்கு அக்கறை குறைவுபடுகிறது. கணவன் மீது மனைவிக்கு அக்கறை குறைந்து விடுகிறது. குடும்பத்தின் மீது கணவன் மனைவிக்கு அல்லது தாய் தகப்பனுக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறதே. காரணம் என்ன? பாவம். நம்மள சில பேருக்கு ஆரோக்கியத்தின் மேல எந்த அக்கறையும் இருக்காது. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆரோக்கியம்தான் பெரிய பாக்கியம் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கவனிங்க. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகின்றது. தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை எத்தனை பேர் அக்கறையோட கூட காத்துக் கொள்ளுகிறீர்கள்? தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயம் என்ற இந்த சரீரத்தை எத்தனை பேர் அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறீர்கள்? அக்கறையே கிடையாது. உன்னுடைய சரீரத்தை சாராயத்தால் நிரப்புகிறாய். உன் சரீரத்தை பிராந்தியால் நிரப்புகிறாய். உன் சரீரத்தை விஸ்கியால் நிரப்புகிறாய். உன் சரீரத்தை கொண்டு பயங்கர பாவங்களை செய்கிறாய். சிகரெட் குடித்து குடித்து சரீரத்தை கெடுக்கிறவர்கள் சில பேர் என்றால், குட்கா போட்டு போட்டு சரீரத்தை பாழாக்குகிறவர்கள் சில பேர் என்றால், பிராந்தி விஸ்கி சாராயம் என்று குடித்து குடித்து சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் சிலர் என்றால், தங்கள் சரீரத்தையே விற்று அதன் மூலம் வருகிற பணத்தை கொண்டு சுகபோகத்திலே மூழ்கி கிடப்போர் இன்னும் சில பேர் என்றால், இவர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? ரோகங்களை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆரோக்கியத்தை குறித்து எந்தவித அக்கறையும் கிடையாது. பேஷண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா, த்ரோட் கேன்சர் வந்துருச்சு ஐயா. ஏன், எதனால வந்தது? பக்கத்தில் இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, 30-40 வருஷமா சாராயம் குடிச்சு 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 குட்காவை போட்டு மென்னு மென்னு தின்னு தின்னு த்ரோட் கேன்சர் வந்துருச்சுங்க. எதையுமே முழுங்க முடியாது. ஒரு சோறு உள்ள போறதில்ல. சில பேருக்கு இங்க ஒரு பைப்பை போட்டு அந்த பைப்ல இருந்து தான் லிக்விட் ஏதாவது கொடுப்பாங்க. காரணம் என்ன? இங்க வரைக்கும் எதுவும் வேலை செய்யறது கிடையாது. ஆரோக்கியம் அவ்வளவு கெட்டு போயிடுச்சு. கிட்னியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கறையே இல்லை. ஏன் அப்படி சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்? பாவம். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. இந்த சரீரம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சரீரத்துல மோரை கொஞ்சம் ஊத்துனா அது ஏத்துக்கும். லெமன் ஜூஸ் கொடுத்தா அது ஏத்துக்கும். பால் ஊத்துனோன்னா ஏத்துக்கும். ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தா அது ஏத்துக்கும். ஃப்ரூட் ஜூஸ் எதை உள்ள அனுப்பினாலும் அது ஏத்துக்கும். அதற்கேற்றபடி அது ரியாக்ட் பண்ணும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சரீரத்துல நீ என்ன செய்யறனா, இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், கவனி. ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கி, செகண்ட் ஹேண்ட் பைக் எவ்வளோ இருக்கும் யோசிங்களா? ஒரு 20,000 அல்லது 30,000 ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக். அப்படி செகண்ட் ஹேண்ட் பைக்கை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் 20,000 30,000 கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்ல நீங்க என்ன ஊத்தணும்? பெட்ரோல் ஊத்தணும். அப்படி பெட்ரோல் ஊத்தாம பெட்ரோல் டேங்க்ல கெரோசின் ஊத்துறீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த பக்கத்துல இருந்து யாராவது பார்த்தா, என்னத்துல ஊத்துற? கெரோசின் தான் ஊத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முதல் பார்த்தார் அவர் என்ன கேட்பாரு? உனக்கு ஏதாவது மென்டலா? நீ என்னையா மென்டலா? என்ன பார்த்து ஏன் மென்டல்? வேற இல்ல என்ன? பெட்ரோல் பைக்ல பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் ஊத்தணுமே தவிர கெரோசினை ஊத்துறியா? நீ கெட்டு போயிடுயா அதோட இன்ஜின். பரவாயில்ல. பெட்ரோலும் கெரோசினும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க லிக்விட் தானே, பார்க்க கூட ஒரே மாதிரி இருக்குல்ல. ஊத்துனா என்ன ஆக போகுது? இன்ஜின் நாசமாய் போயிடும். யாராவது பெட்ரோல் டேங்க்ல கெரோசினை ஊத்துனா அவங்கள பார்த்து என்ன கேட்போம்? பைத்தியமான்னு கேட்போம். அது காமன் சென்ஸ். சரி, அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக்கா இருந்தா கூட அதுல யாரும் கெரோசின் ஊத்த மாட்டாங்க. மூளை இருக்கிற யாரும் ஊத்த மாட்டாங்க. ஏன்னா என்ஜின் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? சரி, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிற ரசாயனங்கள் ஒருவேளை அதை தயார் செய்யணும்னா ரத்தத்தை கண்டிப்பா தயார் பண்ண முடியாது. மற்ற ரசாயனங்களை தயார் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் தேவையாம்.
4 கோடி ரூபாய் செலவழிச்சா கொஞ்சம் ரசாயனங்களை, பாடிக்கு தேவையான ரசாயனங்களை தயாரிக்க முடியுமா? உன் பாடி எவ்வளவு காஸ்ட்லிங்கிறது தெரியுமா உனக்கு? இப்போ 20 years பேக், இப்போ இல்ல, 20 years பேக் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பிரதர் சதீஷ், நான் பல் டாக்டர் பார்க்க போயிருந்தேன். ஒரு பல்லு சொத்தையாகி விழுந்துருச்சு, அதனால ஒரு பல்லு வைக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அதுக்கு அந்த டாக்டர் 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டார். இது 20 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதை. 3000 ரூபாய் பல்லு எடுத்து பல்லு வைக்கிறதுக்கு. இப்போ எவ்வளோ இருக்குமோ எனக்கு தெரியாது. அப்போ உடனே நான் சொன்னேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. அது கேட்டதான் அவருக்கு கோபம் வந்துச்சு. என் பல்லு விழுந்துருச்சு, புது பல்லு கட்டியிருக்கேன்னு சொல்றேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றியே. அப்போ நான் சொன்னேன், என் வாய்க்குள்ள ஆண்டவர் 6 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்னு. அப்படித்தானங்க? 32 பல்லு இன்ட்டு 3000 ரூபாய் எவ்வளோ ஆகுன்னு யோசிங்க. 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சுல. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள பற்கள் நம்ம வாய்க்குள்ள இருக்கா இல்லையா? ரைட். தேவன் நமக்கு நேர்த்தியான கண்களை தந்திருக்கிறார். எவ்வளவு விலை உயர்ந்த கண்கள்! இது ரெண்டுமே கேமரா லென்ஸுங்க. உங்களுக்கு தெரியுமா, கண்கள் ரெக்கார்ட் பண்ணும். நீங்க ஒரு நாள் பார்க்குற காட்சியை ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்க முடியுதா முடியாதா? உங்க கண்ணுக்கு முன்னால திரும்ப அதே காட்சி பார்க்கலாம். ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, உங்க கண் இருக்கு இல்லையா, அது பிளாக் அண்ட் ஒயிட்டா அல்லது கலரா? கலர். உங்களுக்கு தெரியுமாங்க, உன்னுடைய கண்கள் கூட ஃபோக்கஸ் செய்யும். உன் கண்களில் அதற்கேற்ற லென்ஸ் இருக்கிறது. தேவன் எவ்வளவு பெரிய பெரிய ஞானிங்க. என்னுடைய கேள்வி கவனிங்க. உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன், உன் கண்கள் எனக்கு தரையா அப்படின்னு கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? கொடுப்பீங்களா? உங்கள யாராவது இருக்கீங்களா? 10 லட்சம் ரூபாய் தரேன், கண்ணை கொடு அப்படின்னு சொன்னா யாருங்க கொடுப்பாங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணா தரேன், உன் ஹார்ட் கொடுன்னு கேட்டா யாருங்க கொடுப்பாங்க? 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், உன் கிட்னியை தருவியான்னு கேட்டா யாருங்க இன்னைக்கு கொடுப்பாங்க? சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் தம்முடைய மகா ஞானத்தை கொண்டு உன்னுடைய சரீரத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இது மிகுந்த விலையேற பெற்றது, எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது. சரி, கவனிங்க. எவ்வளவு கோடியை கொட்டினாலும் இந்த சரீரத்தை யாராலும் தயார் பண்ண முடியாது. தேவனால் மாத்திரம்தான் தயார் பண்ண முடியும். மிகுந்த விலையேற பெற்ற கோடி ரூபாய் கொடுத்தாலுமே கூட இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை தயார் பண்ணவே முடியாது. சரி, இதெல்லாவற்றையும் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஏற்கனவே நான் சொன்ன ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் 20,000 அல்லது 30,000, 20,000மோ 30,000மோ விலை மதிப்புள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்ல கெரோசின் ஊத்திருவியா? நீ ஊற்றுவியா? ஊற்ற மாட்டேன். காரணம் என்ன? என்ஜின் பாழாகி போயிடும். அந்த அளவுக்கு காமன் சென்ஸ் உனக்கு இருக்கா? இருக்குங்க. என்றால் கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள இந்த என்ஜின்ல நீ சாராயத்தை ஊத்துவியா? நீ பிராந்திய ஊத்துவியா? விஸ்கிய ஊத்துவியா? காமன் சென்ஸ் கொஞ்சமாவது இருக்கா? ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கிலேயே கெரோசின் ஊத்துறைய நீ எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் வாங்கவே முடியாத விலையேற பெற்றோன் சரீரத்தை நீ சரீரத்தை கொண்டு, பிராண்டியை கொண்டு, விஸ்கியை கொண்டு நாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஆரோக்கியத்தை பத்தி அக்கறை இருக்கா? சில பேர் சிகரெட் அவ்வளவு என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அது என்னமோங்க, தன்னை குடிக்கிற சிகரெட். உண்மையில அவர் என்ன நினைக்கிறாரு, தான் இந்த சிகரெட்டை குடிக்கிறேன்னு. ஆனா நிஜம் அதுவல்ல, அந்த சிகரெட் தான் இவரை குடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்காங்க காமன் சென்ஸ். யாரையும் குற்றம் சுமத்த நான் விரும்பவில்லை. இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயமே அக்கறையோடு இருப்பது அவசியம். தேவனை விட்டு விலகி போன காயினுக்கு தேவனை குறித்த அக்கறை இல்லை. தேவனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்த லோத்தின் மனைவிக்கு தன் பிள்ளைகள் மீதே அக்கறை இல்லை. பாவத்துக்கு இடம் கொடுத்து அதற்குள் விழுந்து போன சாலமோனுக்கு அன்று குடும்பத்தை பற்றி, குடும்பத்தினுடைய மதிப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. விபச்சாரத்திற்கு பழக்கப்பட்டு போன சிம்சோனுக்கு தேவனுடைய அழைப்பை குறித்து, தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து அக்கறை இல்லை. இன்று நம்மில் நிறைய பேருக்கு அக்கறை இல்லை. தேவன் என்றால் அக்கறை இல்லை, குடும்பம் என்றால் அக்கறை இல்லை, படிப்பென்றாலும் அக்கறை இல்லை, உத்தியோகம் என்றாலும் அக்கறை இல்லை, ஆரோக்கியம் என்றாலும் அக்கறை இல்லை, எதிர்காலம் என்றாலும் அக்கறை இல்லை, பேரண்ட்ஸ் என்றாலும் அக்கறை இல்லை, பைபிள் என்றாலும் அக்கறை இல்லை, ஜெபம் என்றால் அக்கறையே இல்லை, தேவனுடைய ஆலயம் என்றாலும் அக்கறையே இல்லை. எப்படி பாவம் செய்வது? எப்பொழுது பாவம் செய்வது? எங்கே பாவம் செய்வது? எப்படி சரீரத்தை கெடுத்துக் கொள்வது? எப்படி சமயத்தை கெடுத்துக் கொள்வது?
பணத்தை எப்படி கெடுத்துக் கொள்வது, ஆரோக்கியத்தை எப்படி கெடுத்துக் கொள்வது, குடும்பத்தை எப்படி கெடுப்பது, இவற்றின் மீதுதானே இன்று நமக்கு இருக்கிற அக்கறை. இப்படி எத்தனை காலம் வாழப்போகிறோம்? அந்நாளிலே காயின், எனக்கு அந்த தேவன் தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். காரணம் என்ன? தான் செய்த பாவம். வாங்க, என்ன பாவம் செய்தான் என்று பார்க்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான், போராடினான் என்று அல்ல. என்ன இருக்குங்க? பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். எவ்வளவு பயங்கரங்க, எவ்வளவு கோரம் பாருங்க. எவ்வளவோ அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபேல் நினைச்சிருப்பான், என்னுடைய அண்ணன் என் மேல எவ்வளவு இஷ்டம், என் மேல எவ்வளவு அன்பு. நிறைய பேரு வெளியே ரொம்ப ரொம்ப அன்பா பேசுவாங்க, வெளியே ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆவிக்குரியவர்களை போல பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள, அதாவது பின்னால மாத்திரவங்க குழி தோண்டுவாங்க. மனிதனுடைய முகத்துக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த மனிதன் அங்கிருந்து போனதற்கு பிறகு அதே மனிதனை குறித்து அசிங்கமாக பேசுவார்கள். ஒருவர் இருக்கும் போது ஒரு மாதிரி பேசிவிட்டு அவர் இல்லாத போது வேறு மாதிரி பேசுகிறவர்கள் மத்தியில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறார்கள். இது யாருடைய பழக்கம்னா, இது யாருடைய குணம்னா, காயினுடைய குணம் இது. நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு? கொலை செய்து விட்டான். வெளியில ரொம்ப நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள பூரா துவேஷம். வெளியே ரொம்ப நேர்த்தியா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு வைராக்கியம். வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள கோபம். வெளியே ரொம்ப நேர்த்தியான ஆவிக்குரியவர் மாதிரி பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள குறுக்கு புத்தி, பொறாமை. இப்படி இருக்கிறவங்க நம்ம மத்தியில் இருக்கிறீங்களா? எத்தனையோ பேர் கணவன்மார், மனைவிமார் ரொம்ப நல்லா வெளியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர கோபத்தோடு இருப்பாங்க. எத்தனையோ பேர் மனைவிமார் கணவனிடத்துல ரொம்ப நல்லா அன்பா இருக்கிற மாதிரி காணப்படுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விதமான திருப்தியின்மை. சே போயும் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு துன்மார்க்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்படி ஒரு ஒண்ணுக்கு உதவாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்கிற பாவனை உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான. வெளியே ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசுவாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படி ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசிக்கிட்டானால் உள்ளுக்குள்ள ஒரு விதமான துவேஷத்தை, ஒரு விதமான பகையை கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருந்தா அவங்க காயினை போல் நடக்கிறவர்கள். வெளியே பிரைஸ் தி லார்ட், வெளியே வணக்கம்யா, வெளியே ஷலோம், அவ்வளவு அன்பா பேசுறது, ஆனா உள்ளுக்குள்ள வஞ்சம், பகை, துவேஷம், எதிர்ப்பு, பொறாமை பயங்கரங்க. இவைகள் தேவன் அருவருக்கிற பாவங்கள். ஏன் காயினுக்கு தேவன் என்றால் அவசியம் இல்லாமல் போய்விட்டது? எனக்கு தேவையில்லை. காரணம் அவன் செய்த பாவங்கள் தான் காயினை தேவனை விட்டு விலக்கிக் கொண்டு போனது. என்ன பாவம் செய்தான்? தன் சகோதரனே கொலை செய்து விட்டான். அப்ப நீங்க ஒருவேளை சொல்லலாம், பிரதர் நான் அப்படி துன்மார்க்கலாம் இல்ல, சகோதரனை கொல்ற அளவுக்கு துன்மார்க்கலாம் இல்லைங்க. அப்படியா? அப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம சாதாரணமா என்ன பண்றோங்கிறத. யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் யாராங்க? மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நீ உன் சகோதரனை பகைத்தாலே போதும், உன்னுடைய சகோதரியை நீ தூஷித்தாலே போதும், உன் சகோதரனின் மீது, உன் சகோதரியின் மீது உன் மனதிலே ஆவேசமும் பொறாமை அல்லது கோபம், குரோதம் இவள் இருந்தாலே போதும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அது தேவனுடைய பார்வைக்கு கொலைக்கு சமம், மரணத்துக்கு சமம். இன்று நம்மில் நிறைய பேருக்கு சொந்த தம்பியோட கூட சண்டை இருக்கு. அக்கா கூட பேச்சுவார்த்தை இல்ல, அண்ணன் கூட பேச்சுவார்த்தை இல்ல, தங்கச்சி கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல, கணவனோட பேச்சுவார்த்தை இல்ல, மனைவியோட பேச்சுவார்த்தை இல்ல, மாமியாரோட பேச்சுவார்த்தை இல்ல, மருமகளோட பேச்சுவார்த்தை இல்ல. இப்ப என்னுடைய கேள்வி, இப்படி ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒருவரோடொருவர் பகையை, வெறுப்பை வளர்த்து கொண்டு எப்படிங்க நாம தேவ பிள்ளைகள்னு சொல்லிக்க முடியும், தேவ பக்திமான் என்று சொல்லிக்க முடியும்? காயின் தம்பியை துவேஷித்தான். வெளியே ரொம்ப அன்பா பேசினான், உள்ளுக்குள்ள தம்பி மேல அவ்வளவு பகை. நம்மள நிறைய பேர் வெளியில ரொம்ப அன்பாத்தான் பேசிக்கிட்டு இருப்பானா, உள்ளுக்குள்ள அண்ணன் மேல பகை, அக்கா மேல பகை, தம்பி மேல பகை, தங்கச்சி மேல பகை, இன்னும் சில பேருக்கு தகப்பன் மேல பகை, தாய் மேல கூட பகை, இன்னும் சில பேருக்கு கணவர் அல்லது மனைவி மேல பகை. மாமியாரை பிடிக்காது, மருமகளை பிடிக்காது, மாமனாரை பிடிக்காது, இப்படி ஒருத்தரையும் பிடிக்காது. பகையோடே கூட வாழ்ந்து கொண்டு எப்படிங்க நம்மளால பரலோகம் போக முடியும்? யோசிங்க சபையே.
அன்று காயின் என்ன செய்தான்? தன்னுடைய தம்பியையே கொலை செய்து போட்டான். பயங்கரமாய் கொலை செய்து விட்டான். ஏன் தேவனை விட்டு விலகினான் தெரியுமா? தான் செய்த பாவத்தினால்தான். எதை சாதித்து விட்டான்? தான் நினைத்தபடியே ஒரு திட்டம் போட்டு தம்பியை கொலை செய்து விட்டான். தன்னுடைய கோபத்தை அப்படி வெளிக்காட்டினான். தன்னுடைய புத்தி முழுவதும் வெளிப்படுத்தி விட்டான். பின் என்ன சாதித்தான்? சகோதர சகோதரிகளே, நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டி, நம்முடைய துவேஷத்தை வெளிக்காட்டி, நம்முடைய ஆவேசத்தை வெளிக்காட்டி, நமக்குள்ள இருக்கிற பாவங்களை எல்லாம் வெளிக்காட்டி எதை சாதிக்கப் போகிறோம்? இன்று நிறைய பேர் அவர்கள் செய்ய நினைக்கிற தப்புகளை, செய்ய நினைக்கிற பாவங்களை, அவர்கள் செய்ய நினைக்கிற பாதகங்களை துணிகரமாய் செய்து விடுகிறார்கள். எதை செய்ய நினைச்சாலும் அதை செஞ்சிடறாங்க. திட்ட நினைச்சா திட்டிடுறாங்க, கோவப்பட நினைச்சா கோவப்படுறாங்க, சபிக்க நினைச்சா சபிக்கிறாங்க, தூஷிக்க நினைச்சா தூஷிக்கிறாங்க, காயப்படுத்த நினைச்சா காயப்படுத்திடுறாங்க, சுத்த நினைச்சா சுத்துறாங்க, குடிக்க நினைச்சா குடிக்கிறாங்க, வெறியாட்டம் போட நினைச்சா வெறியாட்டம் போடுறாங்க. இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றுக்கு காரணம் என்ன? தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். தேவனை விட்டு நீ தூரம் விலகி போக காரணம் என்னவென்றால், பாவம் நிறைந்த உன் வாழ்க்கைதான். சரி, நீ உன் இஷ்டம் போல நடந்து கொண்டால், உன் இஷ்டம் போல நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் எதை சாதிக்கப் போகிறாய்? அதை கூட வாசிக்கலாம். அவன் எதை சாதித்தான்? பைபிள்ல இருக்கின்றது. 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி கேள்வி கேட்கிறார். கவனிங்க. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நல்ல கவனிங்க, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எவ்வளவு திமிருங்க! யாருக்கு? காயினுக்கு. ஒரு மனிதனுடைய நெஞ்சிலே பாவம் மண்டிக் கொள்ளுகிற போது, தன்னோடு பேசுவது தேவனாக இருக்கிற போதும், அல்லது முன்பு இருக்கிறது ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற போதும், எதிரில் நிற்பது தாய், பெற்ற தாய் அல்லது பெற்ற தந்தையாக இருப்பினும், எதிரே இருப்பது தங்களை காட்டிலும் வயதில் பெரியவர்களாக இருக்கிற போதும் எவ்வளவு திமிரோ, எவ்வளவு அகங்காரமா இங்க பதில் சொல்றாங்க. கவனிங்க. தேவனுக்கு தெரியாதாங்க காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான் என்று? தெரியுங்க. தெரிந்திருந்த தேவன் காயினிடத்திலே கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? எப்பொழுதும் தம்பியை குறித்து கேட்காத தேவன் தான் தம்பியை கொன்றுவிட்டு அவனை புதைத்ததற்கு பிறகு தேவன் வந்து உன் தம்பி எங்கேயா என்று கேட்கிறான் என்றால் காயினுக்கு புத்தி வந்திருக்கணும்ல. என் தம்பியை குறித்து எப்பொழுதும் கேட்காத தேவன் சடனா என் தம்பியை நான் கொலை செய்து புதைத்ததற்கு பிறகு அவர் வந்து அவனை பற்றி கேட்கிறார் என்றால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். சகோதரனே, சகோதரியே, நீ எங்க என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாயோ, எங்கிருந்து யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாயோ, எங்கெங்கு யாரையெல்லாம் நீ காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, யார் யாருக்கெல்லாம் அநியாயம் அளித்துக் கொண்டிருக்கிறாயோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறாயோ, எவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு எவற்றையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறாயோ, அதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய கண்களை உன்னால் ஏமாற்றுவது, மாயம் பண்ணுவது சாத்தியம் அல்ல. இருந்தாலும் தேவன் எதற்காக காயினிடம் உன் தம்பி எங்க என்று கேள்வி கேட்டார்? என்ன காரணம்? காயின் அழிந்து போவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. எதற்காக காயினிடத்திலே தேவன் இந்த கேள்வியை கேட்டார் என்றால், அட்லீஸ்ட் கேட்கும் போதாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துக்குவானா? ஆண்டவரே, நீங்க ஏபேல ஏத்துக்கிட்டீங்க, ஆனா என்ன ஏத்துக்கல. அந்த கோபத்துல தான் கொஞ்சம் அவசரப்பட்டு என் தம்பியை கொன்னுட்டேன். நான் செஞ்சது பயங்கரமான பாவம். என் தம்பியை பகைச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அன்பா பேசி அநியாயம் அவன் நம்ப வச்சு அவனை நான் கொலை செஞ்சிருக்க கூடாது என்று மன்னிப்பு கேட்பானோ என்னவோ என்கிற ஆசையோடு காயினுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் சிட்சிப்பதற்கு முன்பு. தப்பா அப்போது ஒத்துக்கிட்டானா? உன் தம்பி எங்க? எனக்கு என்ன தெரியும்? 2வது, ஏன் என் தம்பிக்கு நான் என்ன காவலாளின்னு நினைச்சிட்டீங்களா? எவ்வளவு அகங்காரம் பாருங்க. எஸ், பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு கோபம் மாத்திரமே அல்ல, கூடவே அகங்காரம். யாராவது இருக்கீங்களா அகங்காரத்தோட பதில் சொல்றவங்க? வேலை செய்யற இடத்துல சில பேரை பாத்தீங்கன்னா ரொம்ப அகங்காரத்தோட பேசுவாங்க. குடும்பத்துல கூட சில பேர் ரொம்ப அகங்காரமா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மா சகோதரியே, உன் கணவனிடத்துல நீ கொஞ்சம் திமிரா பதில் சொல்ற, நான் உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுத் தருகிறாய். என்ன கற்றுக் கொடுக்கிறாய்? நாளைக்கு நீ கேட்கும் போது உங்ககிட்ட அவங்க அதே திமிரா தான் பதில் சொல்லுவாங்க. என்னடா மம்மின்னு கூட பார்க்காம அவ்வளவு திமிரா பதில் சொல்ற அப்படின்னு நீ கேட்கும் போது, டேடின்னு பார்க்காம திமிரா தானே நீங்க பேசுனீங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அதே போலதான் சகோதரர்களே,
நீ மனைவியோடு பேசுகிற போது நீர் ஆண் என்று சொல்லி, ஆண்மை இருக்கிறவர் என்று சொல்லி திமிரா நீ பேசினா, வரும் நாட்களில் உன்னுடைய பிள்ளைகள் நீ கேள்வி கேட்பது உனக்கு அதே முறையில் தான் பதில் சொல்லுவாங்க. தகப்பன் என்ன செய்கிறான் என்று பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதேதான் பிள்ளைகளும் செய்வார்கள். சோ ஜாக்கிரதைங்க. ஏங்க அன்னைக்கு காயினுக்குள்ள அவ்வளவு திமிரு? பாவம். ஒரு மனிதன் பாவத்தால் நிரம்பி இருக்கிற போது கோபத்தை வெளிப்படுத்துவான். ஒரு மனிதன் பாவத்தால் நிறைந்திருக்கிற போது அகங்காரத்தோடு பேசுவான். ஒரு மனிதன் கோபத்தால் நிறைந்திருக்கிற போது, பாவங்களால் நிறைந்திருக்கிற போது ஆவேசத்தை வெளிப்படுத்துவான். அப்படி ஆவேசப்படுகிற மனிதன், கோபத்தால் நிறைந்திருக்கிற மனிதன் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவான். தனக்கு எதிரில் நிற்கிறது தம்பியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிற அந்த நிகழ்விலே எதற்கு வேண்டுமானாலும் துணிந்து விடுவான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இல்லைங்க, மனைவி மேல கோபப்பட்டு அவங்க கழுத்தை பிடிச்சு செவுத்துல மோதினவங்க. கோபம் வருகிற போது மிகவும் விசித்திரமாக மிருகத்தனமாக நடக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்கங்க. இவைகளெல்லாம் செய்வதனால் என்ன கிடைக்கும்? எதை சாதிப்போம் அல்லது எதை பெற்றுக்கொள்வோம்? பைபிள்ல இருக்கு, வாசிக்கலாம் வாங்க. தப்பை ஒத்துக்கொள்ளாமல் திமிரோடு கூட அகங்காரமாய் பதில் சொல்கிறவர்கள். காயின் அப்படி பேசி எதை பெற்றுக்கொண்டான்? வாசிக்கலாம். 11வது வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயைத் திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சாபம். தேவன் எனக்கு அவசியமே இல்லை என்றால் கவனே, சாபம். என் தம்பியை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்றால் கவனே, சாபம். பொறுப்பு கிடையாது. குடும்ப உறவுகளிலே எந்த பொறுப்பும் கிடையாது. தாய் தகப்பனை குறித்த பொறுப்புகள் இல்லை. அண்ணன் தம்பி எந்த அன்பும் இல்லை. எல்லாம் ஏஷந்தான் என்றால் கவனே, நீ சபிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வாய். சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவாய். 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ கஷ்டப்படுவாய், பிரயாசப்படுவாய், விதைகளை விதைப்பாய், ஆனா கைக்கு ஒத்த காசு வராது. உன் உழைப்புக்கேற்ற பயிர் வராது. நீ முதல் போட்டு கடினமா உழைக்க நினைச்சு என்ன செய்ய நினைச்சாலும் அதனால் உனக்கு எந்த லாபமும் வராது. ஆனால் விளைவு பைபிள் சொல்லுது என்னவென்று, நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலன் கொடாது. நீ பூமியில் எப்படி இருப்பாய்? நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். தேவன் எனக்கு அவசியமில்லை என்று சொல்லி நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அதற்குண்டான விளைவை நீ சந்தித்தே ஆக வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. தேவன் எனக்கு அவசியம் இல்லை. தேவனோடு எனக்கு எந்த சம்பந்தமும் தேவையில்லை. தேவனோடு நான் ஐக்கியம் தேவையில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை. ஜெபிக்கிற வாழ்க்கையில எனக்கு தேவையே இல்லை. தேவாலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. முழங்கால் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்தியே எனக்கு தேவையில்லை என்று யாராவது நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கவனிங்க. இதற்கெல்லாம் காரணம் நீ செய்கின்ற பாவம். அதனால் நீ பெற்றுக்கொள்வது சாபம். அந்த சாபம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்பது பைபிள்ல தெளிவாக இருக்கிறது. தேவன் எனக்கு தேவையில்லை. ஏன்? என்ன காரணம்? பாவம். என்ன பாவம்? சொந்த தம்பியை கொலை செய்து விட்டான். என்னை பெற்றுக்கொண்டான்? சாபத்தை பெற்றுக்கொண்டான். காயினை குறித்து பைபிள் தெளிவாக சொல்கிறது. அவன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போய்விட்டான். நீர் இல்லைன்னா எனக்கு என்ன? ஒரு சந்நிதி இல்லாவிட்டால் எனக்கு என்ன? போனான். தேசத்திலே சுற்றி அலைகிறவனானான். ஆனால் மோசே சொன்னான், ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னோடு வராவிட்டால் நான் போகவே மாட்டேன். மோசே பூமியிலிருந்தவர்களிலேயே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய், தேவனுடைய வீட்டினிலே மிகவும் நம்பிக்கைக்குரியவனாய், அற்புதமான தலைவனாய், ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகின்றவனாய் அன்று மிளர்ந்தான். தேவனுடைய துணையை கேட்டவனோ ஆசீர்வாதமாக வாழ்ந்தான். தேவன் எனக்கு அவசியமில்லை என்று சொன்னவனோ தேசத்தை சுற்றி அலைகிறவனானான். ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழ்வாயா? தேவனுடைய துணையோடு கூட தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து, அல்லது காயினைப் போல தேசத்தை சுற்றி அலைகிறவனாயிருப்பாயா? அது உன்னிஷ்டம். உன்னுடைய முடிவை பொறுத்து உன் எதிர்காலம் இருக்கப் போகிறது. இந்த வேளையில் நம்மில் எத்தனை பேர் நான் தேவனுடனான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளையாக வாழத்தான் ஆசைப்படுகிறேன், தேவனுடைய சந்நிதியை நேசிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிற, தேவனுடைய பிள்ளையாகத்தான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்போர் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு காண்பிக்கிறீர்களா? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கலாம்.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, காயின் மூத்த குமாரன், ஆனால் தேவன் என்றால் அக்கறை இல்லை. ஆண்டவரே, நாட்களில் நாங்களும் உம்மை பற்றிய அக்கறையோடு கூட ஆவிக்குரியவைகளை பற்றிய, பரிசுத்தத்தை பற்றிய, வசனத்தை பற்றிய, ஜெபத்தை பற்றிய, உம்முடைய சந்நிதியை பற்றிய அக்கறையோடு கூட வாழ வேண்டும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமை பொறுப்பின் மீது அக்கறையோடு கூட வாழ வேண்டும். பாவம்தான் அக்கறை இல்லாதபடி செய்து விடுகிறது, பொறுப்பில்லாதபடி செய்து விடுகிறது, பயமில்லாதபடி செய்து விடுகிறது. கோபத்தை, ஆவேசத்தை, அகங்கார குணத்தை, அக்கறையில்லாத்தனத்தை எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் வளர விடுகிறது. அந்த பாவத்திலிருந்து எங்களை விடுவிங்க ராஜா. காயினைப் போல தேசத்தை சுற்றி அலைகிறவர்களாயிருக்கக்கூடாது. காயினைப் போல உம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது. நோத் என்ற ஊருக்கு சென்று தேசத்தில் அலைந்து திரிகிறவனானான். எந்த அடையாளமும் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல், இலக்கில்லாமல். வேண்டாண்டவரே, வேண்டாம். எங்களில் ஒருவர் கூட ரோட்டிலே சுற்றுவது கூடாது. பாவம் செய்ய நண்பர்களோடு சுற்றக்கூடாது. அருவருப்பான பாவம் செய்கிறவர்களோடு அங்குமிங்கும் சுற்றுவது கூடாது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், உம்முடைய சாட்சிகளாக வாழ வேண்டும், உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.